ஒரு நடிகருடைய பிரச்சனை மட்டுமே இல்லை, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஏன் நாளைக்கு சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சார்ந்த ஒரு விஷயம் அது. அப்போ விமர்சிக்கலாம் தாராளமாக, யாரும் விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை பொறுப்பாக பண்ணணும். இப்போ அமீர் சொன்னார்னா அது பொறுப்பான விமர்சனம். நீங்கள் என்ன ஹிட்லரான்னு கேட்டார், அது தாண்டி மனைவி பிள்ளைகளே நீங்கள் விரட்டிட்டு நீங்கள் மகளிர் அந்த தின விழா நடத்துறீங்களே அது சொல்லி கேட்குறாரு, அது கரெக்டு. அதே மாதிரி சமுத்திரனி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையாளர் மத்தியில் பேசினாலும் கூட ஒரு திட்டமிட்டு ஒரு மேடையில் பேச்சல மேடை பேச்சு கிடையாது, கீழே எங்கேயோ ஒரு இடத்துல பொது இடத்துல நின்று தான் அவங்க பேசுகிறாங்க, அதை யாரும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சொல்லப்பட்ட கருத்து சரியான கருத்து தான். நடிகைக்கே ஒரு முதிர்ச்சி வேணுமா இல்லையா சார்? ஏன்னா இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடக்குது, நடிகையின் பேரை சொல்லாம சொல்றாங்க, நாம வந்தோம்னா தேவையில்லாம நம்ம பேர் கேட்டு போவோம் அப்படிங்கிற என்ன அவங்களுக்கு தானே வரும். கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கரெக்டு சார், நானும் உடன்படுறேன் சார். இவ்வளோ கொந்தளிக்கிற நீங்கள் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிறாங்கல்ல, இதே கொந்தளிக்கிறத பார்த்தீங்கன்னா ஆதரவாக பேச வச்சுங்க, இதே பார்த்திபனே சப்போர்ட்டாக பேச வச்சுங்க. எதுக்கு த்ரிஷா நீங்கள் இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அவங்க ஒரு நட்பு முறையில் வந்தாங்க, இல்லை அவங்களோட உறவு வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்படி சொன்னால் அப்போ என்ன செய்வாங்க? த்ரிஷாவுக்கு பார்த்திபன் சொல்கிறது ஒரு பாதகமாக இருக்குது, அதனால் பேசுகிறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மன்சூர் அலி கானுக்கு அவ்வளோ பொங்கின த்ரிஷா அதே விஜய் கூட அதே விஜய்க்கு என்ன செய்கிறாங்கன்னாக்கா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர், ரகசிய ஸ்நேகத்தினே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, உண்மை காதல் இதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கிறோம் இல்லையா? த்ரிஷா அடுத்தவங்களுடைய குணத்தை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு அது பார்த்திபனாக இருக்கட்டும் யாருனாகட்டும், த்ரிஷாலாம் அடுத்தவங்க குணத்தை பற்றி பேச தகுதி கிடையாது. எப்போ இன்னொரு பெண்ணோட புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர் நீங்கள் அனுப்புறீங்களோ அப்போயே நீங்கள் தகுதி இல்லாத பொம்பளைன்னு ஆயிடுச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வார்களோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் பார்த்திபன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது த்ரிஷா அவர்களை மறைமுகமா குந்தவையை கொஞ்ச நாள் குந்த வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, த்ரிஷா அவர்கள் இதை பார்த்த உடனே கோபாவேசமாகி வழக்கம் போல தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பார்த்திபன் அவர்களை பாயிண்ட் பண்ணாம அறிவில்ல, அது அவங்களுடைய குணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. பார்த்திபனும் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிற பேர்ல குந்தமாகி விட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பேசினது குந்தமாகி விட்டதுன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, குந்தகம் ஏற்படுற மாதிரி பேசக்கூடாது இல்ல, குந்தகம் சொல்லுவாங்க பொதுவாக. குந்தகன்றதுன்னா ஒரு விஷயத்த செய்ய போய் அது தப்பாக போயிடுறது, குந்தகன்றது அதுதான் இல்லைங்களா? அது அந்த குற்றம்ன்றது தான், அது கிட்ட குற்றமாயிடுது. அது அதாவது குற்றமாகணும்னு சொல்லி பேசுறதில்ல, அது பேச போய் குற்றமாயிடுது. அதான் குந்தகன்றது அதுதான். என்னப்பா ஏதோ நல்லது செய்ய போய் அது கடைசியில் குந்தகம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னாங்க இல்லையா, அதுதான். பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, பார்த்திபனுக்கு இது தேவையில்லாத வேலை. ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை, அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை எதனால் இப்படி பூதாகரமாவது கேட்டால், அந்த பிரச்சனைக்கு உரிய நபர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார். அதுவும் பிரைமரி ஃபோர்ஸ்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா, பிரைமரி ஃபோர்ஸ்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக்கிறவர் தன் குடும்பத்தையே இப்படி விட்டுட்டாருன்றது பெரிய பேசும் பொருளாக ஆகுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அநேகமான பேச்சு அத்தனை பேர் கிராமம் பட்டி தொட்டி எல்லாமே கேட்டால் விஜய் கழுவி ஊற்றுறாங்க. அப்படியே தலைகீழ மாறிடுச்சு நிலைமையை. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, அவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்போது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இது இல்லையா, அதை கருத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் பொறுப்பாக கருத்து சொல்லணும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் சித்தார்த், இப்போ நாம் கூட பேசுகிறோம், நாம் பேசுகிறத நம்ம ஏன் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்திங்கன்னா யோசித்து பேசுகிறோம். அப்படி பேசுனதை நம்ம போட்டு பார்க்குறோம் எப்படி நம்ம பேசியது சரியாக இருக்கான்ட்டு. அதுமாதிரி பொறுப்பாக, ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவான விஷயம், இன்னொரு குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் சம்மந்தப்பட்டது, மனைவி சம்மந்தப்பட்டது இல்லையா. இந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை, இப்போ த்ரிஷாவுக்கு ஒரு வாழ்க்கை இருக்க தானே செய்யுது. ஏதோ நான் மொத்தம் தப்பு யார் பேர் இருந்தது, அதுக்கப்புறம் காலம் முடிவு பண்ண போது, சமூகம் முடிவு பண்ண போது, நீங்களும் நானும் முடிவு பண்ண போகிறது இல்லை, சமூகமே முடிவு பண்ணும். நான் தப்பாக இருந்தாலும் நீங்கள் தப்பாக இருந்தாலும் சமூகத்துக்கான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. நீங்கள் ஒருத்தர் பார்த்தா 2 கண்ணு, சமூகம் பார்த்தா 1000 கண்ணு இல்லையா. 1000 கண்களில் பார்த்து அது முடிவாக போகுதுன்னு வச்சுக்கிறேன்.
ஆனால் இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்களை வந்து காமெடி பண்ணுறன்ற பேரில் பேசுகிறது. இப்போது கருத்து சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஏன் விஜய் விஷயத்தில் கருத்து சொல்கிறாங்கன்னா, இவன் செலிப்ரிட்டி மட்டுமே கிடையாது, ஒரு விஐபி லிஸ்ட்டில் வராங்க. ஏன்னா அரசியல்வாதின்னும் போது, பொது வாழ்க்கையில் பயணிக்கும் போது ஒரு விஐபி லிஸ்ட்டில் வரும்போது, அப்போ எல்லோரும் வந்து இதை யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குதோ அவங்களாம் கூட அதை விமர்சனம் பண்ணலாம். இது வந்து ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயம்னு சொல்லும் போது, இதை போக்கில் நையாண்டி பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது பண்ணக்கூடாது. அப்படி உண்மையே நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு நடிகருடைய பிரச்சனை மட்டுமே இல்லை, ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த, ஏன் நாளைக்கு சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சார்ந்த ஒரு விஷயம் போது, அப்போ விமர்சிக்கலாம் தாராளமாக. யாரும் வந்து விமர்சனம் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை பொறுப்பாக பண்ணணும். இப்போ அமீர் சொன்னார்னா அது பொறுப்பான விமர்சனம். நீங்கள் என்ன ஹிட்லரான்னு கேட்டார், அது தாண்டி வந்து மனைவி பிள்ளைகளே நீங்கள் விரட்டிட்டு நீங்கள் மகளிர் அந்த தின விழா நடத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கரெக்டு. அதே மாதிரி சமுத்திரனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையாளர் மத்தியில் பேசினாலும் கூட ஒரு திட்டமிட்டு ஒரு மேடையில் பேச்சல மேடை பேச்சு கிடையாது, கீழே எங்கேயோ ஒரு இடத்துல பொது இடத்துல நின்று தான் அவங்க பேசுகிறாங்க. அதை யாரும் ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் சொல்லப்பட்ட கருத்து வந்து சரியான கருத்து தான். இது ஒரு நையாண்டித்தனமாக கேள்வி. ஆனால் பார்த்திபன் பேசுகிறது வந்து அப்படி கிடையாது. இது வந்து நையாண்டித்தனமாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. டைரெக்டாக சொல்லிட்டு போங்க. திரிஷா வந்து இது போன்ற ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி வராமல் நீங்கள் விலகிருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராது. இதை சொல்லலாம் தாராளமாக, யாரும் சொல்லலாம். நீங்கள் எங்கே தேவையில்லாமல் வந்து அவங்க குடும்பத்தில் அந்த நடிகைக்கே ஒரு முதிர்ச்சி வேணுமா இல்லையா சார்? ஏன்னா வந்து இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி பிரச்சனை நடக்குது, கரெக்ட், நடிகைன்னு வந்து பேரை சொல்லாம சொல்றாங்க, நாம வந்தோம்னா தேவையில்லாம நம்ம பேர் கெட்டு போகும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தானே வரணும். கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கரெக்ட் சார், நானும் உடன்படுறேன் சார். இவ்வளோ கொந்தளிக்கிறீங்க ஏன் வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இவ்வளோ கொந்தளிக்கிறாங்கல்ல, இதே கொந்தளிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவாக பேசுகிற வச்சுங்க, இதே பார்த்திபனே வந்து சப்போர்ட்டாக பேசுகிற வச்சுங்க. எதுக்கு திரிஷா வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அவங்க வந்து ஒரு நட்பு முறையில் வந்தாங்க, இல்லை அவங்களோட வந்து உறவு வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் அப்படி சொன்னீங்கன்னா அப்போ என்ன செய்வாங்க? நீங்கள் ஏங்க இதெல்லாம் கருத்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது. இப்போ சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, திரிஷாவுக்கு வந்து பார்த்திபன் சொல்கிறது ஒரு பாதகமாக இருக்குது, அதனால் பேசுகிறாங்க. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மன்சூர் அலிகானுக்கு அவ்வளோ பொங்கின திரிஷா அதே விஜய் கூட வந்து விஜய்க்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர், ரகசிய ஸ்நேகத்தினே, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, உண்மை காதல் வேலை, இதெல்லாம் பார்த்து தானே இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நான் சொல்கிறேன்னுக்குன்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் பார்த்திபன் கூட வந்து நான் சொல்கிறேன்னா பேசணும் தப்பு இல்லை. இப்போ அமீர் பேசியிருக்காருல்ல, அமீர் பேசியிருக்கிறாரு, சமுத்திரனை பேசுகிறாரு, மென்ஷன் பண்ணாமல் பொதுவாக சொல்கிறாங்க, பேரை மென்ஷன் பண்ணாமல். இது தப்பு தானே, 4 செவத்துக்குள்ளே வச்சுக்கிட்டோம் எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு, யாரும் கேட்க வேணாம் சொல்ல. பார்த்திபன் பேசின அந்த ஸ்லாங் தான் பிரச்சனைங்க. குந்தவை நீங்கள் வந்து வீட்டில் குந்த வச்சா சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து எதுக்குன்னு கேட்குறேன். உனக்கு தேவையா இது? ஒன்று பேசினா பொறுப்பாக பேசணும், இல்லை பேசக்கூடாது. உன் கதையே போயிட்டுருக்கு இல்லையா? இப்போ பதிலுக்கு அவங்க டீச்சர் வந்து இப்படி பேசுகிறாங்க, அறிவில்லைன்னு பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க. இப்போ என்ன செய்கிறேன்? விட்ரா பண்ணுறேன், நான் வந்து டெலீட் பண்ண சொல்லிட்டேன், அவங்க வந்து நான் ஃப்ளோவில் பேசிட்டேன். நம்ம அண்ணன் எச்ராஜா எவ்வளோ மேலு, அட்மின் தான் போட்டான்றார், அட்மின் மேலே பழி போட்டுறாரு. நான் ஃப்ளோவில் பேசினேன், ஃப்ளோவில் எல்லாம் பேசி போட்டாருன்னு அவர் தப்பிச்சுக்கிறாரு. இவர் நேர்மையாக ஒத்துக்கிறாரு, நேர்மையாக அங்கே ஒத்துக்கிறாரு. இதில் என்னங்க நேர்மை இருக்குது? பண்ணுற வேலை தப்பு வேலை பண்ணுறது, இதில் நேர்மை என்ன இருக்குது? ஒன்று, இன்னொருத்தர் விஷயத்தில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா கவனமாக பேசணும், சரிங்களா? நீங்கள் கவனக்குறைவாக பேசிட்டீங்க அப்படி சொல்லுங்கள், நான் கவனக்குறைவாக பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். புரியுதா சொல்கிறேன்? நான் டெலீட் பண்ண சொல்லிட்டேன், நான் பேசுறது தெரிஞ்ச பிறகு நான் டெலீட் பண்ண சொன்னேன். இப்போ இதே த்ரீஷாவது இந்த ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுங்களேன், இதை ரியாக்ட் பண்ணலன்னு வச்சுங்க, அப்போ என்ன சொல்லுவீங்களா நீங்கள்? அப்படி கிடையாது. நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதுதான் சொல்கிறேன், நையாண்டி எதுக்கோ அதுதான். எல்லா நேரத்திலும் கவித்துவமாக பேசுகிறேன், நான் வந்து பெரிய கவிஞன் நான் அப்படிலாம் கிடையாது. புரியுதா? அந்த கிறுக்கல்கள்னு ஒரு வந்து கவிதை புத்தகம் வெளியிட்டார, அதுவே காப்பின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அந்த புத்தகத்தை யார் வெளியிட்டாங்களோ, கிறுக்கல்கள்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, அதை யார் வெளியிட்டது? கலைஞர் வெளியிட்டார், முதல் பதிப்பு. அந்த கலைஞர் வெளியிட்ட போது கலைஞரை சொன்னார் மேடையில், இது எல்லாம் காப்பி அடித்து தான் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டார். இது எங்கிட்டேருந்து காப்பி அடிச்சுன்னு ஒரு கவிதையை சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய லாங்குவேஜில் அவருடைய பாணியிலே என்ன சொல்லிட்டாரு,
ஒத்த கருத்துள்ளவங்களுக்கு இது போன்ற கவிதைகள் வரும்னு அப்படி போட்டார். அப்படி போட்டார் வச்சுங்களேன். இது காப்பி. அதில் வந்து நான் சொல்ல கவித்துவமாக பேசுகிறேன். இது கவித்துவமா இது நான் கேட்குறேன். அதனால் ஒன்று சொன்னது வந்து நீங்கள் விலகக்கூடாது. ஆமாம் நான் பேசுனது கரெக்ட், நியாயம், நான் பேசுனது என்ன தப்புன்னு என்ன தப்பு அப்படின்னு கேட்கணும். அதை நீ விட்ரா பண்ணிக்கிட்டு பண்ணுறது வந்து அது வந்து சரி கிடையாது. காரி துப்புன பிறகு நீங்கள் விட்ரா பண்ணக்கூடாது. காரி துப்புனாலும் பதில் திருப்பி துப்பணும். இது நீ துப்புனா நானும் துப்பேன். இப்போ கேட்க வேண்டியது தானே? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, இன்னொரு குடும்பத்துக்கு கெடுக்கிறது தெரியுது. ஆமாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. நமக்கு அந்த கேள்வி வருது, அவங்க அறிவில்லை, அவங்களுடைய குணத்தை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் ஒரு திருமண ஃபங்க்ஷனில் வந்து நிற்கிறீங்க, அதில் உங்களோட அறிவு என்ன? உங்களோட முதல்ல த்ரீஷா வந்து அடுத்தவங்களுடைய குணத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இது த்ரீஷா வந்து அடுத்தவங்களுடைய குணத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு, அது பார்த்திபனாகட்டும் யாருனாகட்டும், த்ரீஷாலாம் அடுத்தவங்க குணத்தை பற்றி பேச தகுதி கிடையாது. எப்போ இன்னொரு பெண்ணோட புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் எவர் நீங்கள் அனுப்புறீங்களோ அப்போயே நீங்கள் தகுதி இல்லாத பொம்பளைன்னு ஆயிடுச்சு. புரியுங்களா? எப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு நடிகை வந்து என் குடும்பத்தையே கெடுக்கிறாங்க, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களோ, அப்போ இவரோடு சேர்ந்து பயணம் பண்ணால் அந்த நடிகை நாம தான் என்பதே வந்து மக்கள் உணர்வாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். விஜய் கூட பயணப்படும் போதே த்ரீஷா எப்படிப்பட்ட கேட்டகரின்னு தெரிய வேணாமா? கரெக்டா? இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த அம்மா வந்து விஜயோட மனைவி வந்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இந்த நேரத்தில் இவரோட சேர்ந்து நம்ம பயணப்பட்டோம்னா அந்த நடிகை நாம தான்ன்றதை மக்கள் உணர்வாங்கன்றது அந்த முதிர்ச்சி வேணும். அந்த எச்சனையில் வந்து உட்காந்து சாப்பிடும் போது இதில் என்ன பெருமை வேண்டியிருக்கு நான் கேட்குறேன். நீங்கள் புது வாழையில போட்டு நீங்கள் வந்து பரிமாறிட்டு அங்கே கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. த்ரீஷாவை தான் நான் சொல்கிறேன். எச்சனையில் தான் நீங்கள் உட்காந்துருக்க. எச்சனையில் உட்காந்தான்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு அறிவியல்னு சொன்னால் எப்படி இருக்குது? நான் கேட்குறது புரியுதா? ஒரு பக்கம் திருவான்மியூர்ல ஃபங்க்ஷன்ல அட்டெண்ட் பண்றாங்க. அதான் சார் நான் சொல்றேன். அடுத்த நாளே சங்கீதா சொல்றாங்க இந்த மாதிரி இல்லை இப்போ என்னன்னா என் தங்கையை பார்த்தா உங்களுக்குலாம் ரொம்ப இலக்காரமாக இருக்கா? நான் கேட்குறேன். அவனா ஒர்த்து இல்லைன்றான். யார்? மேடையில் ஒர்த்து இல்லைன்றான். அப்போ இவங்க ஒர்த்தா? 2 பிள்ளைய பெற்றாச்சு, 2 பிள்ளைங்க மறு ஜென்மம் இல்லை, 24 வருஷம் வாழ்ந்தாச்சு, ஒர்த்து இல்லையா? அப்போ இந்தம்மா ஒர்த்தா? கேட்க வேண்டியது வருதா இல்லையா? தெளிவாக தெரியுது வந்து என்னன்னா ஊருக்கே தெரியுது. இதில் என்ன பெரிய வீராங்கனை இப்போ சொல்கிறான் ஒருத்தர் போடுறான். இதில் என்ன சொல்கிறேன்னா பதிலடி கொடுத்த த்ரீஷா. என்னடா பதிலடி? ஊரே அடிச்சுன்னு இருக்குது. இது ஊரே அடிச்சுன்னு இருக்கு. என்ன பெரிய வீர வசனம். சின்ன அதாவது மன்சூர் அலிகான் போன்றவர்கள், பார்த்திபன் போன்றவர்கள் பேசும்போது மட்டும் த்ரிஷா அவர்கள் வந்து தன்னுடைய குரலை பதிவு பண்றாங்களே, நிறைய பேர் உங்களை வந்து வெளிப்படையா சொல்றாங்க. ஒரு டிஃபெண்ட் பண்ண ஊரே பேசுதுங்க. ஊரே பேசுது, உலகமே பேசுது. இது முறைகேடுன்னு பேசுது, அசிங்கன்னு பேசுது. அதெல்லாம் ஒன்று உரைக்கலை. பார்த்திபன் பேசுறதுனா பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இழிச்சவாயன் அப்படி தானே வரும். பார்த்திபன் இழிச்சவாயன் சார். ஆனால் எனக்கு இது சொன்ன கருத்துன்னு விட்ரா பண்ணக்கூடாதுங்க, இல்லை சொல்லக்கூடாதுங்க. சரி, இப்போ நான் இருக்கிறேங்க, நீ என்ன பண்ணாலும் சரி நான் விட்ரா பண்ண மாட்டேன். சொன்னது தான் இதெல்லாம் தப்பு இல்லை. நான் இருக்கிறேன். நீங்கள் எச்சலையில் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமையெல்லாம் பேசக்கூடாது. இது அவ்வளோதான் நான் ஒரே உதாரணம், அவ்வளோதான். நல்லா தெரியுது சார். 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க நடிகையோட எங்கள் வீட்டுக்காரர் வந்து திருமணத்தை கடந்த உறவில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதே 2 நாள் கழிச்சு அவன் இவனோட சேர்ந்து நம்ம பயணிக்கிறோமே, அந்த நடிகை நாம தான்ன்றதான மக்கள் உணர்வாங்க. இவனோட நம்ம எப்படி பயணிக்க முடியும்? நான் வரலைங்க, இதை நான் இப்போ உங்களோட சேர்ந்து நான் வந்தேன்னா அது வந்து என்னை தான் பொருள் கொள்கிற மாதிரி ஆகிடும் சொல்லி தவிர்த்துருந்தீங்கன்னா கரெக்டு. அவனாவது என்ன செஞ்சிடணும்? நாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர், நாம் வந்து பொறுப்பாக இருக்கணும். வந்து ரொம்ப அப்படின்னா பரவாயில்ல. 1000 பெண்கள் மத்தியில் வந்து 24 வருஷம் வாழ்ந்த மனைவி வந்து ஒருத்தலன்னு சொல்கிறான்னா அவன் ஒரு ஆள். இந்த அம்மா வந்து அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். இல்லை, மனம் நொந்து போயிட்டாங்களாம். மனம் வந்து அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேங்க. சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா, பார்த்திபன் அவர்கள் வந்து இப்போ சொல்லிட்டு அந்த கருத்துலேருந்து பின்வாங்கிட்டாரு. ஆனால் இதில் பெருசாக யாருமே பெரிய அளவுக்கு பார்த்திபனை கண்டிக்கலை. ஆனால் இதுக்கு முன்னாடி நயனா நாகேந்திரன் அவர்களும் இதே மாதிரி தான் பேசினார். அப்பவும் த்ரிஷா அவர்கள் தன்னுடைய குரலை பதிவு பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து ஆம்பளைங்க பேசுகிறாங்க. இது ஆம்பளைங்க பேசுகிறாங்க.
சில பேர் வந்து மனசுக்குள்ளே புழுங்குறான். ஒரு 50% ஆம்பளைங்களாம், 100% ஆம்பளைங்க வந்து சமுத்திரக்கனி அமீர் இவங்களாம் 100% அவங்களாம் வந்து வெளிப்படையாக கருத்து சொல்கிறாங்க. 50% இருக்கவன் மனப்புழுக்கத்தில் இருக்கிறான். இது 0% இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி ஒன்று நடக்கிறதே தெரியாமல் கடந்து போயின்னு இருக்கிறான். இல்லை ஏதாவது நம்ம பேச போனோம்னா நம்ம ஃபைல் ஏதாவது ஓப்பன் பண்ணணும் கூட இருக்கலாம், இல்லை அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா விஜய் மாதிரியான கேட்டகரியாக கூட இருக்கலாம் அந்த 0% இருக்கவங்களாம். அது மாட்டாத வரைக்கும் எல்லாரும் அதை தான் சார், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு 50% ஒரு ஆம்பளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் மனசுக்குள்ளே புழுங்குறான். 100% ஆம்பளைங்க வந்து ஓப்பனாக பேசுகிறாங்க. சமுத்திரக்கனி அமீர்லாம் 100% ஆம்பளைங்க, அவ்வளோதான். இப்படி பர்சன்டேஜில் பாருங்கள், சரியாயிரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமிக்கு நன்றி சார். நன்றி சார்.